2026 குரு பயிற்சி மூலியமா குரு உச்ச வலிமையில கடகராசியில உட்காந்துருக்காரு. திருப்பியும் இந்த பயிற்சி நடக்கும்னா 12 வருஷம் ஆகும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துட்டோம். குரு சந்திரன் இணைவு பல யோகத்தை கடகராசிக்கு கொடுக்குங்கிறதையும் பார்த்துட்டோம். இப்போ இந்த கடகராசிக்கு புத்திர பாக்கியம் எப்படி இருக்கு இந்த பயிற்சி மூலியமா அப்படிங்கிறத பார்க்கலாங்க. கோச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் குரு உச்ச வலிமையில 5ஆம் வீடான புத்திர பாக்கிய ஸ்தானத்தை பார்க்கறாரு. இது கோச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலைங்க. இதுக்கு தசா புத்தி சப்போர்ட் பண்ணுச்சு அப்படின்னா அது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லலாம். ஏன் லக்னத்தை விட ராசியை விட லக்னம் முக்கியமோ, கோச்சார பலன் முக்கியமா ஏன் முழு பலனை அளிக்கிறது இல்லை, தசா புத்தியே அதிக வலிமை அப்படிங்கிறத பற்றியும் நம்ம ஷார்ட்ஸ் போட்டிருக்கிறோம். அதையும் பாருங்க. குழந்தை பாக்கியம் எவ்வளவு முக்கியத்துவம் அப்படிங்கிறத பற்றியும் ஷார்ட்ஸ் போட்டிருக்கு, அதையும் பாருங்க. இப்போ இது ஒரு நல்ல குழந்தைய கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு காலகட்டம் தசா புத்தி சப்போர்ட் பண்ணும் பட்சத்தில். அப்ப அந்த நல்ல குழந்தைங்கிறது ஆரோக்கியமான குழந்தை. அந்த குழந்தை உருவாகி அது பெருசாகி அந்த குழந்தைக்கு ஒரு குழந்தை உருவாகிற ஒரு ஆற்றலும் சக்தியும் இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். அப்ப அந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் இருந்தது அப்படின்னா நல்லபடியா தசாபுத்தியை செக் பண்ணிட்டு இந்த ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி உங்க மூலியமா உங்க குடும்பத்துக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் ஒரு அற்புதமான குழந்தை வர்றதுக்கு என்னோட அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். நன்றி.